பிரைஸ் தி லார்ட். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சாலமோன் ராஜா சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுது. போர் வீரர், ஒரு மிலிட்ரி அப்படின்னா அவங்களை என்னன்னா நிறைய ஆயத்தமாக்கப்படுவாங்க, அவங்கள நிறைய பழக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ராணுவத்துல கூட்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவரும் உங்களை ஆண்டவருக்காக தகுதியாவே உங்களை வேறு பிரித்து கொண்டு வரணும், பெஸ்டா கொண்டு வரணும்னா உங்களை ஆண்டவர் ஆயத்தமாக்குகிறார், உருவாக்குகிறார். நீங்க சோர்ந்து போய் நிற்கக்கூடாது. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடு, எனக்கு வந்த பாடு யாருக்கும் வரக்கூடாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. எல்லார காட்டிலும் உயர்த்துவதற்காக தான் அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள். இதை கண்டு சோர்ந்து போக கூடாது. எல்லாருக்கும் கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா, கடன் தரித்திரத்தை அவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல அவர் சிலுவையில சுமந்தார், தரித்திரமா இவர் தொங்கினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்தை மாற்ற, அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரால் முடியும். இந்த இடத்துல நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. முழுமையாய் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, அந்த கர்த்தரிடத்துல இருந்து வருகிற அந்த நன்மைகளை இந்த வேளையில அப்பா உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவரே, வெற்றியை காண முடியாதபடி தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இப்பொழுது விலகுவதாக. சோர்ந்து போய் மனம் உடைஞ்சி நிற்கிற ஆண்டவரே பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. சோர்ந்து போய் தோல்வி தோல்வி தோல்வின்னு நின்று ஆண்டவர் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வேளையில விடுதலையாக்குகிற அந்த ஜெயத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவர், உங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த வேளையில வெளிச்சம் உண்டாகட்டும், அவர்கள் மேல ஒரு வெற்றி உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரின் தேவ அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. இயேசுப்பா, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிறோம். ஆண்டவரே, ஜெயம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.